அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் பேசுபடு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு RN ரவி அவர்களை நேரில் போய் சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறாரு. அது தொடர்பான பலவிதமான வாத பிரதிவாதங்கள் உருவாகி இருக்கிறது. அவற்றை பற்றியும் நம்முடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் தற்போது இன்று முழுவதும் பேசப்படும் பொருளாக மாறி இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆளுநராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய RN ரவி அவர்களை நேரில் சந்தித்து இன்று பிற்பகல் 1 மணி அளவோடு சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கிறாரு. வழக்கம் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் செய்த சம்பிரதாய ஒரு சந்திப்பை இவர் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் தற்போது எழ துவங்கி இருக்கிறது. நம்ம 2 விஷயமா பகுத்து பார்க்கணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. முதல் நாள் அன்றே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த அப்டேட்ஸ் பேஜில் மற்றும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதிமுக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பிரஸ்ஸை மீட் பண்ணி இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கை காட்டி பேசியிருந்தார். அதே போல் மற்ற கட்சிகளும் எல்லாரும் பிஜேபி உட்பட அண்ணாமலை உட்பட எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவுக்கு போகும்போது எல்லா விதமான ரியாக்ஷன்ஸையும் கையில் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்டாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பேசின பேச்சில் ஒரு நியாயம் இருந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கோபம் இருந்துச்சு. அந்த அறக்கோபம் அறச்சீற்றம் மதிக்கத்தக்கது தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் உடல் மொழிகளையோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம தவறுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கோபம் நியாயமானது அப்படின்னு தான் எல்லா நபர்களுமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு அவர் எடுத்த இன்னொரு முயற்சி தான் அது முழுக்க முழுக்க கவனத்தை திசை திருப்பி விட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு விமர்சனமாக முன் வச்சுருந்தோம். சாட்டையால் அடிச்சுக்கிறது அப்படிங்கிறதும் காலணி அணியாமல் இருப்பது அப்படிங்கிறதும். அதே போல் அதிமுக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கூட மாவட்டங்கள் தோறும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அறிவித்து பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க, பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாளைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு மகளிர் பாசறையெல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அனுமதி வாங்கி நாளைக்கு அதை நடத்தவும் போகிறாங்க. அன்றைய நாள் மட்டும் அதை பற்றி பேசிவிட்டு அதன் பிறகு அதை பற்றி எந்த விதமான ஒரு பேச்சும் செய்யாமல் இருந்த ஒரு கட்சி ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் அதன் கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்களும் தான். ஏன் இன்னைக்கு அவர் ஆளுநரை பார்த்தது ஒரு டாப்பிக்காக மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லலாங்க. ஒன்று, அவருடைய அந்த மூவ் டுவர்ட்ஸ் த பீப்புள். அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், தங்கைக்குன்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நியாயமானவை, அர்த்தம் புதிந்தவை, உணர்வு மிக்கவை தான். அதில் நம்ம ரொம்ப மதிக்கிறோம், வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதன் பிறகு அவர் இன்னைக்கு ஆளுநரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஆளுநர் அப்படிங்கிறவர் தான் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக திகழக்கூடியவர். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றக்கூடிய ஒரு சம்பவம் தொடர்பாக சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு சொல்கிறாங்க விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். 2வது விஷயம், மாநிலத்தின் நிர்வாக ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். சட்டத்தின்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர் தான் சிஎம்முக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறார். அதே போல் எதிர்க்கட்சிகள் பொதுவாக ஏன் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்த போது அதானி மீது நடவடிக்கை எடுங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி
ஆளுநர்கிட்ட போய் முறையிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தவர் தான். இதே ஆளுநர்கிட்ட கிழிந்த சட்டையோட போய் அமர்ந்து சந்திச்சுட்டு வந்து வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தவர் தான். ஸோ ஆளுநரை மீட்டப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பாஜகவோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய திமுக அனுதாபிகளுடைய பார்வைக்கு என்ன முன்வைக்க விரும்புகிறோம் அப்படின்னா, ஆளுநர் மீட்டப்புங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சடங்கு, ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் இதற்கு முன்னாடி நடைபெற்றிருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு வந்து கற்பிக்குது. ஸோ அதே சம்பவத்தை, அதே சடங்கு நிகழ்வை தான் இன்னைக்கு வந்து விஜயம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால உடனடியாக பாஜகவோடு தொடர்புபடுத்தி பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எழலை. அப்படி எழுப்புறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி மீட்டப் நடந்துச்சு இல்லையா, அதையும் நீங்கள் பிஜேபியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம அது ஒரு பக்கம் வச்சுருவோம். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் நிர்வாகத்தினுடைய தலைமையாக இருக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு சான்சலர் அவர் தான், பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் அவர் தான். ஸோ அவரை போய் மீட் பண்ணுறாரு, இதில் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன கேள்வி கேட்குற விரும்புகிறோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருப்பவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், இந்தியா அறிந்த ஒரு பிரபலம், உலக தமிழர்கள் அறிந்த ஒரு பிரபலமான ஒரு நடிகர். ஸோ அவர் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தலைவராக மாறி இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இதை பற்றி தமிழக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அந்த பகுதியினுடைய அமைச்சராகவும் மாவட்ட செயலாளராகவும் திகழக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோ வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் நமக்கு வந்து உள்ளாக்குது, கூடுதலாக வருத்தங்களையும் வந்து உருவாக்குது. ஸோ இப்போ என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறாரு. ஸோ பிரபலமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு அமைதி பேரணி, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகளை முன்வைத்து ஒட்டுமொத்தமாக மகளிரணி நிர்வாகியை வள்ளுவர் கூடத்தில் வர வச்சு அதற்கு தலைமையேற்று நீங்கள் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டையோ அங்கே ஒரு கோரிக்கை முழக்கத்தையோ முன்வச்சு முதல்ல இந்த மாநில அரசுக்கு நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். ஏன்னா இது முதல்ல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு உள்ளே வருது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள தாங்க பிரச்சனை, ஸோ திஸ் இஸ் த மேட்டர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் சான்சலர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டுறது ரொம்ப தவறான ஒரு வாதம் தான். ஏன்னா வெளியில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை வச்சிருக்கிற ஒரு நபர் இவ்வளவு நாளாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதே சட்டம் ஒழுங்கு எங்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வந்து எழுப்புது. அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி முதல்ல மாநில அரசை நோக்கி ஒரு டைரக்டாக ஒரு ப்ரொட்டஸ்டையோ ஆர்ப்பாட்டத்தையோ கொஸ்டினையோ மக்கள் அணிதிரட்டலோட பண்ணி இருக்கணும். அப்படி பண்ண பிறகு அது ஒரு கோரிக்கையாக மாறி அதன் பிறகு நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த டைமில் போய் நீங்கள் ஆனரை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் ஒன்று கைப்பட எழுதுறாரு, அதன் பிறகு கவர்னரை மீட் பண்ணுறாரு அப்படின்றது இன்னும் களத்துக்கு வாங்க விஜய் ப்ளீஸ் அப்படின்னு தான் மற்றவங்களை வந்து கேட்க வைக்குது, அவரை நம்புறவங்களையும் கேட்க வைக்குது. இது என்னுடைய குரலோ அல்லது கட்சிக்காரங்களுடைய குரலோ அப்படிங்கிறத தாண்டி கட்சிக்கு வெளியிலிருந்து அவரை ஆதரிக்கக்கூடிய பல பேர் வந்து இன்னைக்கு ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கணும். அவர் கிரவுண்டுக்கு வராரு அல்லது அவர் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வராரு, சாயங்காலம் 4 மணிக்கு புதன்கிழமை நம்ம எல்லாம் மீட் பண்ணுறோம் தோழர்களேன்னு கூப்பிட்றாருன்னா எவ்வளவு கூட்டம் கூடும், அது இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தை உண்டாக்கும், அதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கப்படுமா இல்லையா? அப்போ இவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து இருந்தும் கூட ஏன் அதை தவிர்க்கிறாரு திரு விஜய், அல்லது இதெல்லாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு விஜய்க்கு யாராவது இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவருடைய அந்த நோஷனை நம்ம வந்து கொஸ்டின் பண்ணல, அவர் இந்த மாநில அரசை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். ரைட், ஃபைன், குட். ரெண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நல்ல விஷயம்தான், வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதை முதல்ல நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு நீங்கள் வலியுறுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் ஆளுநர்கிட்ட போனீங்கன்னா அது ஒரு விஷயமா இருக்கும். ஏன் இப்போ ஆளுநர்கிட்ட போகிறத கூட ஏன் இப்போ எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் நீங்கள் எதிர்க்கக்கூடிய இந்துத்துவத்தினுடைய ஒரு ஏஜென்ட்டாக செயல்படுறாரு அப்படிங்கிற விமர்சனம் பரவலாக இருக்குது. ஏன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள்
அவர்கள் செய்து அனுப்பிய மசோதாக்களுக்கு இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட தமிழக மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ஆளுநர் RN ரவி. அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அப்படின்னா சில எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, பாஜகவை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், நாம் தமிழர் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட ஆளுநருடைய செயல்பாடுகளை கொஸ்டின் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடாது, மாநில அரசு தேர்வு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒரு மசோதாவை ஏற்றாங்க அப்படின்னா அது கையெழுத்து போட வேண்டிய வேலையை தவிர வேற என்ன வேலை இருக்குது ஆளுநருக்கு அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிலைமையில ஆளுநர் இருக்கும்போது, குறிப்பா இந்துத்துவத்தினுடைய ஒரு முகமாக அடையாளமாக மாறி நிற்கக்கூடிய ஆளுநர் இங்கு இருக்கும்போது, இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை இன்னும் நியமிக்காம இருக்கிற ஆளுநர் இருக்கும்போது, அந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான உரிமையினை நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும், மாநிலத்துக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு இன்னும் கையெழுத்து போடாத ஆளுநர் RN ரவி இருக்கும்போது, அந்த RN ரவியை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் எடுத்தெடுப்பிலே நீங்கள் போய் சந்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இது நம்ம இங்கேருந்து ஒரு விமர்சனம் பண்ணுறோம், அந்த விமர்சனத்துக்கு அந்த கட்சிக்காரங்க பதில் சொல்லலாம், எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதை தான் பண்ணணும், நீங்கள் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம அவரை ஆர்டர் போடுறதோ கட்டளையிடுறதோ நம்முடைய வேலை கிடையாது. ஆனால் இவர்கள் போன்ற மக்கள் நல அரசை கட்டமைக்கணும், இதுதான் எங்களுடைய நோக்கம், நாங்கள் மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறோம், மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செய்ய தவறுகிற விடயங்களாக இவை இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய இடத்துல ஊடகங்களாக நாம் இருக்கிறோம். ஸோ நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இந்த விவகாரத்தில் டைரெக்டாக போய் ஆளுநரை மீட் பண்ணுறீங்கல்ல, அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்க. ஏன்னா மக்களுக்கு இப்போ இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, மாநில அரசு சட்டம் ஒழுங்குல எங்கே கோட்டை விட்டுருக்குறாங்க. ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகுது அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆகுது, நீங்கள் மாநில அரசினுடைய காவல்துறையின் தலைமையை நீங்கள் கொஸ்டின் பண்ணணும்ல, முக்கியமாக சென்னை சிட்டி கமிஷனர் நீங்கள் கொஸ்டின் பண்ணணும்ல. அப்போது நீதிமன்றம் நேரடியாக அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க, யாராருக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அப்போ நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை அமல்படுத்த கோரி ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் மக்கள் அரசியல் சம்பந்தப்பட்டது. களத்தில் சாலையில் இறங்கி ஒருத்தர் உட்கார்றாரு, ஒருத்தர் கோஷம் போடுறாருன்னா அது கடமைக்கே அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு மட்டும் நான் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா மக்கள் அரசியல் செய்து களத்தில் இறங்கி தினசரி போராட்டங்கள் நடத்தி இப்படியெல்லாம் பண்ணி உருவான கட்சி தான் திமுக, இப்படிலாம் பண்ணி உருவான கட்சி தான் அதிமுக. அவங்க நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள் கிடையாது திமுக. ஸோ ஒரு கட்சிக்குமே ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கிறாரு, அவர் சொல்லக்கூடிய கருத்தில் உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், ஆனால் உடனடியான ரியாக்ஷன்ஸ் அந்த பார்ட்டிலேருந்து வருது. இந்த விஷயத்துக்கு உடனே என்ன பண்ணுறாங்க, மகளிர் பாசறை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பிளான் பண்ணுறாங்க, பெர்மிஷன் வாங்குறாங்க, நாளைக்கு பண்ண போகிறாங்க. இப்போ பாஜக ஒரு கவன ஈர்ப்புக்காக அவர் பண்ணுறது நம்ம பிழைன்னு சொன்னாலுமே கூட உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறாரு, தன்னை சாட்டையில் அடிச்சுக்கிறாரு. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு வகையில் கவனத்திருக்கணும்னு விரும்புகிறாரு, அதில் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாரு. மற்ற அதிமுக பார்த்துக்கோங்க, ஒரு எதிர்கட்சி தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் யூனிவர்சிட்டியை முற்றுகையிடுறாங்க. SFI அவங்க பண்ணுற போராட்டத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். உடனடியாக மாணவர்களை திரட்டுறாங்க, அங்கே உட்காடுறாங்க, செங்கொடியை பிடிக்கிறாங்க. அப்போது இந்த போராட்ட வடிவங்கள் அப்படிங்கிறது வெறும் சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, இதுதான் நீங்கள் மக்களோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வழி, அதுதான் உங்களுக்கான பிரிட்ஜ். The bridge between you and the people is the protest. நீங்கள் எப்படி மக்களுக்காக நீங்கள் எப்படி குரல் கொடுப்பீங்கன்னு மக்கள் நம்புவாங்க. ஒரு கடிதம் எழுதிட்டு நீங்கள் நேரடியாக மகிழுந்தில் ஆளுநரை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அது போதுமா? சரி, குறைந்தபட்சம் ஆளுநரை பார்த்தீங்கல்ல, அதே ஆளுநர் மாளிகையில் பத்திரிகையாளர்களாக நாங்கள் அனைவரும் மைக்கை போட்டு வெயிட் பண்ணுறோம்ல, 2 வார்த்தை நீங்கள் பேசிட்டு மட்டுமாவது போயிருக்கலாமே. எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்பில் பல தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறாங்க. அந்த வரலாறு தமிழ்நாடு நடந்திருக்குது.
அட்லீஸ்ட் அதை பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் ப்ரெஸ் மீட்டே பண்ணியிருக்கலாம். ஆனால் கை அசைச்சிட்டு போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களுடைய இன்றைய நடவடிக்கையில் எழுப்பக்கூடிய விமர்சனங்களாக மாறி நிற்கிறது. அவருடைய சிந்தனையை வந்து நம்ம யாரும் தவறுன்னு சொல்லலை. இந்த மாதிரி நடக்கிறத நம்ம வந்து பொறுத்துக்க முடியாமல் இருக்கே, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு அவர் யோசிக்கிறதெல்லாம் சரிதான். அவர் எதிர்க்கட்சியாக அப்படி சிந்திக்கிறாரு, எல்லாமே ரைட்டு தான். பட் ஆளுநரை மீட் பண்ணிடலாம், டைரெக்டாக மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ் மேபி அவருக்கு சரின்னு படலாம். ஆனால் இன்னைக்கு அது கிரவுண்ட் லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இது உண்மையிலேயே கிரவுண்டில் இருக்கிற ரியாக்ஷன் தான். இது வந்து யாருடைய தனிப்பட்ட ரியாக்ஷன்லாம் கிடையாது. கிரவுண்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்காக போய் கவர்னரை மீட் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு. கவர்னர் தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலரு, அவருடைய கேம்பஸ்குள்ளே தான் வந்து சிசிடிவி கேமராஸ் ஒர்க் அவுட் ஆகலை. இது எப்படி நீங்கள், எனக்கு புரியல. சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து கவர்னர்கிட்ட வந்து நம்ம போயிட்டு மாநில அரசை வந்து நீங்கள் கண்டிங்க அல்லது மாநில அரசை வந்து முடுக்கி விடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, கவர்னரை தாண்டி அதிகமான பொறுப்பும் அதிகமான கடமையும் அதிகமான உரிமையும் இருக்கக்கூடிய நபர் நீங்கள் தான். நீங்கள் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, இன்னைக்கு நீங்கள் தனித்து செயல்படக்கூடிய ஒரு நபராக மாறி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் தெரியுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க, ஒரு போராட்டத்தை பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் ஃப்ளாஷ் நியூஸ். தட் மேக் அ சென்ஸ். அது வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கோம், எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கோம். ஒரு தங்கைக்காக கடிதம் எழுதியிருக்கிறாரு, தம்பிக்காக கடிதம் எழுதுனா தான் தமிழ்நாட்டில் அதிகம். அதன் பிறகு உடன்பிறப்புகளுக்கு. நீங்கள் தங்கைக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீங்க, அப்போ அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். தங்கைகளை நம்ம சந்திப்போம், ஒரு இடத்துல நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், அனுமதி கொடுக்கலையா அதை நீங்கள் வெளியில் போட்டிருக்கலாம். அப்போ இந்த அரசு உங்களை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றம் வெளியில் வந்திருக்கும். பட் அதுக்கான வாய்ப்பை ஸ்பேஸை வந்து திரு விஜய் அவர்கள் கொடுக்கல. அதை அவர் கையில் எடுத்திருக்கணும், அதை அவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக வந்து முன்வைக்கிறாங்க. இந்த பார்வையை திரு விஜய் அவர்களுடைய கட்சி எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பெண்ணுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய வன்கொடுமை அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு விஷயம். இதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, அங்கே எது போன்ற பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அலசி ஆராய வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு, உயர்கல்வித்துறைக்கு உண்டு, பள்ளிக்கல்வித்துறைக்கு உண்டு. அதில் நமக்கும் கூட சில செய்திகள் கிடச்சிருக்குது. அந்த செய்திகள் தொடர்பாகவும் கூடிய விரைவில் ஆதாரத்தில் சில விஷயங்கள் நம்மளும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த விவகாரத்தின் மீது, இந்த நிகழ்வுகளின் மீது உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.